நிற்கிற அபிஷேகம் வேணும். எங்கே போனாலும் நம்ம யாரா நிற்கணும்? தேவ பிள்ளையா நிற்கணும். தேவ பிள்ளையா தான் உங்களை காண்பிக்கணும். எந்த இடத்துக்கு போனால் நான் யாரை நீங்க சொல்லணும்? நான் ஏசப்பா பிள்ளை. ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் சொல்ல வெட்கப்பட்டீங்கன்னா தேவ ராஜ்யத்துக்கு வரும்போது தேவன் நம்மை பார்த்து வெட்கப்படுவாராம். பேரை சொல்லவே வெட்கப்படுவாராம். ஹல்லேலூயா. போகிற இடங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைன்னு தைரியமா சொல்றீங்களா? இல்லையா அதுவா எப்பயாவது ஒரு ஏஜி சபைக்கு போவனா அப்படின்னு சொல்றீங்களா? தைரியமா பேசுங்க. எஸ், நாங்க ஆவிக்குரிய சந்ததி தான், நான் ஏசப்பா சந்ததி தான். ஹல்லேலூயா. அதை மறைச்சு நீங்க ஒன்னத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. சபைக்கு போறதை மறைச்சு நீங்க ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயோ போனா என் வேலையை விட்டு என்ன அனுப்பிடுவாங்க. அனுப்பட்டுமே. அவன் அனுப்புனாதாங்க அதை விட நல்ல பெரிய வேலை நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்காக நின்றவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆமென். வெட்கம் வந்தாலும் கர்த்தர் அதை 100 தடையாய் உனக்கு திரும்ப தருவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை, கவலைகளை, கடன்களை, போராட்டங்களை, வியாதிகளை கொண்டு வரானா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினால விடுதலையை கொடுத்து அந்த சாத்தானை கர்த்தர் அழித்து போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.